வணக்கம் கண்ணு, இது மலைக்கோட்டை மண்ணு. என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தி நம்ம பார்லேஜி எப்போ சாப்பிட்ருப்போம், வளர்ந்த புதுசில் சாப்பிட்ருப்போம், அதை வச்சு ஒரு ஐஸ்கிரீம் செஞ்சு தரேன், ப்ளீஸ் என்னோட வீடியோவையும் நீங்கள் அப்லோட் பண்ணு அப்படின்னு சொன்னோம். நான் உடனே கேட்டேன், எப்படி என்னோட வீடியோஸ் போடுற இடத்துல உன்னோட வீடியோஸ் போட முடியும், அதுவும் நீ சமைக்கிறத எப்படி நான் போடுறது அப்படின்னு. பரவாயில்ல, உன்னோட சேனல் பேர் என்ன, ஓசி ரெசிபி தானே, அதில் ஓசியாக நான் தர ரெசிபியையும் போடு அப்படின்னு சொன்னோடனே அவளோட ஸ்பெஷல் பார்லேஜி ஐஸ்கிரீம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓசி ரெசிபி நம்மளோட சேனலை வந்து குத்தி காமிச்சிட்டா, அதனால் அவளோட வீடியோஸ் வந்து கண்டிப்பாக 1 மில்லியன் வியூஸ் போகும்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட டயலாக்கும் விடுறா. சரி, அவளோட வீடியோஸை நம்ம ஏன் அவளோட ஹாப்பினஸை கெடுக்கணும், அப்லோட் பண்ணிடலாமே. இந்த ஓசி ரெசிபி ஜூபி ஸ்பைசியில் முறையாக ஐஸ்கிரீம் செய்ய போகிறோம். அந்த ஐஸ்கிரீமை பார்த்து உங்கள் குழந்தைகளுக்கும் இந்த சம்மர் சீசனை கூலாக ஐஸ்கிரீம் செஞ்சு கொடுங்க. இது வந்து நம்ம பிஸ்கட்டை வந்து ஒரு நல்ல மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிறோம். நல்ல பவுடர் ஆனதுக்கப்புறமா ஒரு பவுலில் வந்து மாற்றினதுக்கப்புறம் தேவையான அளவு பால் மிகவுமே நல்லது, அதனால் தேவையான அளவு பால் ஊற்றிட்டு பீனட்ஸ் பட்டர், அங்கெல்லாம் வந்து பீனட்ஸ் பட்டர் நல்லாவே கிடைக்கும், இங்கேயும் நமக்கு கிடைக்கிது. பீனட்ஸ் பட்டர், கொஞ்சோண்டு பாதாம், துருவின பாதாம், கொஞ்சோண்டு சாக்லேட் ரஃபிள், அதுக்கப்புறமா வந்துட்டு கொஞ்சோண்டு சுகர், பால் பவுடர், இதெல்லாம் நல்லா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் செய்யணும். நல்லா மிக்ஸ் செஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு ஐஸ் ட்ரே வந்து ஆன்லைன்லேயும் இல்லை ஷாப்பிங் மால்ஸ்லேயும் கிடைக்கும். இவள் வந்து அந்த பாலைஸோட அந்த இது வந்து யூஸ் பண்ணியிருக்கிறா. நம்ம வந்து இதை வந்து டம்ளர்லெஸில் கூட நம்ம வந்து ஊற்றி குச்சி ஊண்டி கூட நம்ம குல்ஃபி மாதிரி கூட சாப்பிட்லாம். மேலே தேவையான அழகுக்காக அவள் வந்து அந்த சாக்லேட் ரஃபிள்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கா, சாக்லேட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கா. உங்களுக்கு இந்த மாதிரி சாக்லேட் ரஃபிள்ஸ் கிடைக்கலனாலும் நீங்கள் டைரி மில்க்ஸ், பாதாம்ஸு, முந்திரி எதை பிள்ளைங்களுக்கு கொடுக்க ஆசைப்பட்றீங்களோ இந்த மாதிரி ஐஸ்கிரீமில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே ஹாப்பியாக சாப்பிடுவாங்க. சில் கூல்ன்ற சொல்லிட்டு இந்த ஐஸ்கிரீமை ஒரு ஓவர் நைட்டில் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் எடுத்து நியூட்ரலா மேலே ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், செம டேஸ்ட்டாக இருக்குமாமா. அந்த மாதிரி செஞ்சுட்டு மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் இது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறையும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு இந்த ஐஸ்கிரீம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்பவே மிகப்பெரிய தேங்க்ஸ். ஓசி ரெசிபீஸில் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் போடணும்னு நான் நினைக்கவே இல்லை, ஸ்பைசஸாக போடணும்னு நினச்சேன். பரவாயில்ல, இந்த சம்மருக்கு இது யூஸ் ஆகும் கண்டிப்பாக. பாய் டாட்டா.